இப்போ அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குமோ, அப்பா அம்மா 2 பேரும் லவ் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்கள மதிக்கலனாலும் பாதிப்பு இருக்கும். வாழ்க்கையிலேயே எனக்கு நடந்த நல்ல விஷயம் கோவிட். வேற வழியே இல்லை, வீட்டில தான் இருக்கணும், நீ பேசிதான் ஆகணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நீ என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேங்கிற, சொல்லணும்னு நினைச்ச போதுலாம் அந்த பேரண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. குழந்தை பிறக்கலன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்கன்ற பயத்துல குழந்தை பெத்தாச்சு. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அதை வளர்க்கணுன்ற பயத்துல ஓடியாச்சு. அதான் சொல்லுவாங்களே, நியூஸ்ன்றது இன்னொருத்தனுக்கு நடந்தாதான், நமக்கு நடக்கும்போது அது வலிதான். வணக்கம் மை டியர் பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை பார்க்காம கேட்டுட்டு இருக்கிறது ஃபைனலி பாட்காஸ்ட் வித் என்கே. நம்ம பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் லைஃப் அண்ட் மைண்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான உரையாடல்களை தொடர்ந்து கேட்க நம்ம ஃபைனலி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்திருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு சிம்பிள் லைன் தான். மற்றவங்களுக்கு நாம் எப்போவாது தான் முக்கியம், ஆனால் நமக்கு நாம் எப்பவுமே முக்கியம். இந்த கோட்டை ஃபாலோ பண்ணுற ஒரு ஜீவன் தான். மெயினாக ரேண்டம் வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் இதெல்லாமே பண்ணி குட்டி ஸ்க்ரீன்லையும், டாடா படத்தில் ஒரு ரெக்கக்னைசபிள் ரோல் பண்ணி பெரிய ஸ்க்ரீன்லையும் ரெஜிஸ்டர் ஆன ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் ஆஷிகா. லெட்ஸ் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். வாங்க, வெல்கம் ஆஷிகா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேண்ணா. வெரி குட்ரா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்ட மாதிரி ஒரு ஜூஸ் குடிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். முடிச்சுட்டு சாப்பிடுவோமே எப்பயும் போல. ஆமாம் ஆமாம். நீ என்ன சாப்பிட்ட? ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டேன். சூப்பர்ரா. சரி, நானும் சாப்பிட்டு தான் நினச்சிக்கிறாரு. இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிற டாபிக் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான, கண்டிப்பாக அது சிம்பிள் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். புனிதமான பேரண்ட்ஸ். ஒரு சில விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் கூட அவனோட பேக் ஸ்டோரியோ, அவன் ஃபேமிலி பற்றியோ, இல்லை அவனோட ஹிஸ்ட்ரி பற்றியோ, அவன் என்னென்னலாம் கடந்து வந்தானோ அதையெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட பேரண்ட்ஸை பற்றி நம்ம ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நாம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அம்மா அப்பா கூட உட்காந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி, இல்லை நீங்கள் எப்படி இருந்தீங்க சின்ன வயசில், எதெல்லாம் கடந்து வந்தீங்க, உங்களுக்கெல்லாம் லவ் இருந்திருக்குதா இல்லையா, ஸ்கூல் டைமெல்லாம் எப்படி இருந்திருக்குது, ஏன் படிக்காமல் ஸ்கூலை விட்டே ஓடி போனீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்குறோம். எப்படி இவ்வளோ கிராஜுவேட் ஆனீங்க, இது எதுவுமே வந்து ப்ராப்பரான டிஸ்கஷன்ஸ் நிறையா ஃபேமிலிஸில் கிடையாது. மேபி அது நான் ஒரு ரூரல் ஏரியாவிலிருந்து வந்ததுனாலையும் எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்துலேருந்து வந்ததுனால எனக்கு அப்படி தோணுதா, இல்லை உன் சைடில் உன் ஃப்ரெண்ட்ஸில் உன் ஃபேமிலியில் அது எப்படி? யூஸ்வலாக வந்துட்டு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு கஷ்டம் தெரிஞ்சாதான் குழந்தை வளரும், கஷ்டம் தெரிஞ்சு வளரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்து சிலதை சொல்லுவாங்க, அப்பயும் நிறைய விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். அது எதனால வரும் அந்த தயக்கம்? ஏன்னா நம்ம குழந்தை, நம்ம தான் அதுக்கு ஹீரோ. ஓகே, நம்மளே அது வந்துட்டு பாவமா பார்த்துருச்சுன்னா அது எப்போ நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது? ஓகே, நம்ம அதை ஸ்ட்ராங்காக தான் இருக்கணுமோ ஒழிய நம்மளோட நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்தாதான் நம்ம நாளை பின்ன ஏதாவது தப்பு செய்யும் போது கண்டிக்க முடியும். நம்மளே வந்துட்டு தப்பு பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கும் போது நம்ம அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாது. நான் இந்த தப்பை பண்ணேன், அதனால நான் இப்படி ஆயிட்டேன், நீ இப்படி இருக்காதன்ட்டு ஒரு ஸ்டேஜ் வந்தால் தான் அந்த குழந்தை புரியும். பட் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ் யாரும் அதை பேச மாட்டாங்க. பட் நான் லக்கிலி வந்துட்டு என்னோட பாட்டி தாத்தாவோட இருக்கிறதுனால எங்கள் பாட்டி எப்போவுமே அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்கள் அம்மா என்னெல்லாம் கஷ்டப்பட்டா தெரியுமா, உங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணா தெரியுமா, உங்கள் அப்பா என்னெல்லாம் இது பண்ணாங்க தெரியுமா, இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட தாத்தா பாட்டி நிறைய நம்மளுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்பப்போ எதிர்த்து பேசுவோம்ல, அம்மாவையோ அப்பாவையோ நம்ம எதிர்த்து பேசுறோம், ஏதோ ஒரு தப்பா சொல்றோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணி அதை சொல்லுவாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் அதை வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் அதே தப்பு பண்ணியிருப்பாங்க. குழந்தையா இருக்கும்போது அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லும் போது உனக்கு என்ன பெரிய கஷ்டம், எனக்கும் தான் கஷ்டம்ன்ற மாதிரி போயிடுவாங்க பாதி பேர். அதனால வந்துட்டு இதை சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்கணும், நம்ம மேலே தான் தப்பு அப்படின்ட்டு அவங்க லேட்டராக புரிஞ்சிருப்பாங்க. பட் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் அதே தயக்கம் அதே பயம் இருக்கும். அதை உடச்சி வெளியில கொண்டு வர்றது பாட்டி தாத்தாவா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில். சில இடத்துல எல்லாம் இப்போ இருக்க நிறைய பேரண்ட்ஸ் எப்படின்னா உட்காந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணேன், இதெல்லாம் நடந்தது, எனக்கு நீ இதெல்லாம் கோத்ரூ பண்ண வேண்டாம், நீ நல்லா படிக்கணும், படிப்பு முக்கியம்னு உட்காந்து பேசுகிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு மெச்சூரான பேரண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பா எடுத்துக்கிட்டா, இப்போ நல்லவங்கிறது வேற, நல்லவங்க அப்படின்னு சொல்றது வேற, அறிவாளித்தனமா இருக்கிறதுங்கிற வேற. அறிவாளித்தனத்திலேயே ரொம்ப ஸ்மார்ட்னஸாக ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்குற ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிறது வேற. இதில் எங்கள் அம்மா அப்பா என்னன்னா நல்லவங்க, ரொம்ப வெகுளி யதார்த்தம் அந்த மீட்டரில் வருவாங்க. பட் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு டிக்னிட்டிங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம இறங்கி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம
விஷயங்கிறது வந்து அடி வாங்கும் அந்த மாதிரி யோசிப்பாங்க. அப்படி மேபி யோசிச்சுட்டு தான் நிறைய விஷயங்க தன்னோட பாஸ்ட்டை பற்றி எதுவும் சொல்கிறது இல்லையா? அது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்கலாம். வேறுபடும். ஒரு ஒரு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி. எல்லாருமே குழந்தைங்க தானே. நம்மளோட அப்பா அம்மா மோஸ்ட் ஆஃப் த டைம்ல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்மள மாதிரி கிடையாது. அவங்களே குழந்தைங்க. நம்ம மூலியமா தான் வாழ்க்கையை அவங்க கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. அப்ப அவங்களே தப்பு பண்ணி முட்டி மோதி தான் கத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப லைஃப்னா என்னன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அந்த பார்ட்னர்ஷிப்ங்கிறது வந்து ஒன்று உருவாயிருக்கும்ல. கண்டிப்பா. ஸோ அப்போ என்ன ஆயிடும், அவங்களுக்கு அவங்கக்குள்ள எப்படி பேசிக்கிறதுனே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட வந்துட்டு அப்பாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ அம்மா இது பண்ணுறதோ அவங்களால பண்ண முடியாது. சிலர் பேர் வந்துட்டு அது தப்பாக பண்ணியிருக்கலாம், சிலர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நிறைய இருக்கு. அதான் தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வேணும்ப்பா, பையனோ பொண்ணோ. கண்டிப்பா சரியா? தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறோம் இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு பார்ட்னர் வந்தால் அவங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். பட் நம்ம அம்மா அப்பா காலம் வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 20க்குள்ளேயே வந்து அந்த மேரேஜ்னு ஒன்று நடந்ததுனால தன்னைத்தானே சரியா புரிஞ்சுக்க முடியாத அந்த சமயத்துல இன்னொருத்தரும் வரும்போது அது இன்னுமே ரொம்ப கிளாஷிங்காக தான் இருந்திருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அது அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்குதா, அதனால அந்த குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஓகே. இப்போ அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குமோ, அப்பா அம்மா 2 பேரும் லவ் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்கள மதிக்கலனாலும் பாதிப்பு இருக்கும். இவங்கள பர்டனா பாக்குறாங்களோன்ற பயம் இருக்கும். ஓ, அவங்களுக்கு இடையில நினைச்சு பாருங்க, ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா, அவளுக்கு 17 வயசுல குழந்தை வந்துருச்சு. பட் 24 25 வயசு போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு லவ் பண்ணணும்னு தோணும். புருஷனை நல்லா பார்த்துப்பா, லவ் பண்ண ஆரம்பிப்பா. ஆனா அப்ப குழந்தை இடைஞ்சலா இருக்கும். அப்படியெல்லாம் நடக்குமா? நடக்குது. என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டே அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எங்க அம்மா அந்த மாதிரி என்ன சொல்றது, அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு நினச்ச டைம்லலாம் நான் வந்துட்டு இடைஞ்சலாக இருந்தேனோன்னு எனக்கே ஃபீல் ஆயிருக்கு. நான் அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, டெய்லி அம்மாவை கட்டி பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு வேற ரூமுக்கு போய் படுன்னா எனக்கு வந்துட்டு ஏன் நான் எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி தானே இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தேன்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கே அவங்க லைஃப் அந்த புரிதல் இருக்காது. அதை தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணுன்ற இடம் வரும்போது அந்த குழந்தைகிட்ட எந்த டைரக்ஷனில் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாது. ஓகே. ஒரு விஷயத்தை ப்ராப்பரா சில்ட்ரனுக்கு டீச் பண்றதுக்குன்னே ஒரு நாலேஜ் வேணும் இல்ல? நிறைய. இப்போ ஒரு இதே விஷயத்த அவங்க நினைச்சிருந்தா பெட்டரா கன்வே பண்ணிருக்கலாம். ஓகேவா? இதை வந்துட்டு வெக்கேஷன் மாதிரி பாட்டி தாத்தா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதோ, அவங்க கூட கொஞ்ச நாள் இருக்க வைக்கிறதோ, திருப்பி கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறதோ, அவங்களையும் கொஞ்சம் ஜாலியாக வச்சு, நீ பெருசா வளர்ந்துட்ட, உனக்கு தனி ரூமு, நீ பெரிய பையன், நீ பெரிய பொண்ணு அப்படின்னு சொன்னா அதை ஜாலியா பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க. ஓ, அதாவது ஒன்றும் இல்லை, நீங்க எப்படி கன்வே பண்ண போறது தான் ஒரே விஷயம் தான். பட் எப்படி நீங்க கன்வே பண்ணி அவனை எவ்வளவு கம்ஃபர்ட்டா அந்த இடத்துல வச்சுக்கிறீங்க சில்ட்ரனை அப்படிங்கிறது தானே முக்கியம். அதே குழந்தைகிட்ட வரும்போது நீ வேணா, நீ போ பாட்டி ரூம்ல படு அப்படின்ட்டாங்கன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்னா, இல்லை அவளுக்கோ அவனுக்கோ யாருக்கா இருந்தாலும் எப்படி இருக்கும்னா, என்னடா இது நம்ம அம்மா தானே, ஏன் கட்டி பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க, ஏன் கிட்ட விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஒன்னா தானே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த ஏக்கம் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப லவ் பண்ணி திடீர்னு கிடைக்கலனாலும் அந்த விஷயம் இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட. கிடைக்கவே இல்லை ஆரம்பத்துல இருந்தேனாலும் இருக்கும். சிலருக்குலாம் வந்துட்டு இப்போ 2 பேரும் இருந்துட்டா நல்லது. பேரண்ட்ஸில் ஒருத்தர் தான் இருக்காங்கன்னா, இப்போ இன்னொருத்தவங்க இல்லை, இப்போ அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா மட்டும் தான் இருக்காங்கன்னும் போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஏக்கமே ஜாஸ்தி இருக்கும். இப்போ 2 பேரில் ஒருத்தர் தான் இருக்காங்க போது வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த குழந்தை ரொம்ப தனியாக இருக்கும். அந்த எமோஷனல் சப்போர்ட் இருக்காது, ஷேர் பண்ணணும். திடீர்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க செட்டில் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நீ என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேங்கிற, சொல்லணும்னு நினச்ச போதுலாம் அந்த பேரண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. ஓஹோ, ரைட் ரைட் ரைட். இப்போ அவங்க பேசணும்னு நினைக்கும் போது இந்த குழந்தை அவங்க அதுக்கு பழகிட்டாங்க இல்ல. ஒரு குறிப்பிட்ட வயசுல நீங்க பழக்கி வச்சிட்டீங்க குழந்தையில, எதுவும் ஷேர் பண்ண முடியாம அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமே ஒதுக்காம ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு காலேஜுக்கெல்லாம் போகும்போது நீ எதுவும் என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னா மட்டும்தான் வீட்டுக்கே தெரிய வருது. அப்ப நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. அப்ப நான் முதல்ல இருந்தே அதுக்கு தான் நான் பிளான் பண்ணேன். இப்போ சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, எங்க வீட்டுல வந்து அக்கா வந்து என்ன சொல்றது, காலையில எந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தான்னா நைட் எல்லாமே ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாம் சொல்லிடுவா. காலையில கிளம்பி பஸ் ஏறினதுலேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்த வரைக்குமே எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லிடுவா. அப்படியே அது பழகிட்டா. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, நமக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்குது காலேஜ் வரைக்கும் சொல்றேன், ஸ்கூல்ல ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை யாராவது ஒருத்தர் பெருமையா பேசியிருக்காங்க, இல்லை திட்டிருக்காங்க, எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், சரி ஏதோ என் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கேட்க மாட்டாங்க என்கிட்ட, வேற யாராச்சும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்.
என்ன உங்க பையன் பிரைஸ் வாங்கியிருக்கிறான், அதெல்லாம் பண்ணியிருக்கிறான், ஒரு 4 பேர் பெருமையா பேசியிருக்காங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டான்னா வீட்டில் சொல்லலைன்னா நியாயம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதையும் சொல்ல மாட்டேங்கிறான்னா எனக்கு அது வந்து அப்படியே பழகிருச்சு, ஏன்னா சின்ன நீங்க வயசுல இருந்தே வந்துட்டு பழகிருச்சு. அவங்க சொல்ல தயங்குனாங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கும் அந்த தயக்கம் உருவாக்கிட்டாங்க. மேபி ஆனா அக்கா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கா, அதை பாக்குறேன், இருந்தாலும் எனக்கு பொண்ணையும் பையனையும் வளர்க்குற விதமே வேறுபடும் இல்லையா? ஆப்வியஸ்லி ஆமா ஆமா உங்களை வந்துட்டு செல்லம் கொஞ்சம் அப்படிலாம் வளர்த்துருக்க மாட்டாங்க. உங்க அம்மா அதை பண்ணிருப்பாங்க. பட் உங்க அப்பா வந்துட்டு டே என்ன அப்படின்னு அவர் மிரட்டி கொஞ்சம் தான் strict தான். வச்சிருந்திருப்பாரு. ஆமா, ஆமா. ஆனா அக்கா கிட்ட அப்படி இருக்க மாட்டாரு. ஆ, ஆ, ஆ. அக்கா கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பாசம் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் பார்க்கும் போதே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அக்காவுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது, உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்ல. ஓகே, அதனால தான் நானும் அதை ஷேர் பண்ணாமையே அப்படியே. ஆமா, அதே மாதிரி தான் வந்துட்டு நிறைய இப்போ எனக்கு வந்துட்டு எப்படின்னா, எனக்கு அந்த ஃப்ரீடமும் கம்ஃபர்ட் ஜோனும் கிடைக்கல. ஓகே. ஆனா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்துட்டு நீ கேட்குறியோ இல்லையோ இதான் நான் இதை தான் பண்றேன், இங்கே தான் போறேன், கேளு உட்காரு பேசுன்னு சொல்லி கேள்வி கேட்க வச்சு பதில் சொல்றீங்களா? ஓகே. ஓ. நான் வந்துட்டு இப்போ எங்க அம்மா கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, மம்மி உட்காரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஏதாவது வேலையில இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க. எங்க அம்மா நான் பார்க்கறதே ரொம்ப ரேரா இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா நான் காலைல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிடுவாங்க, வரத்துக்குள்ள தூங்கிடுவாங்க. ஏன்னா நம்ம ஷூட் முடிச்சுட்டு எப்பயாவது ரிட்டர்ன் வரதுக்குள்ள எப்படியாவது அவங்க 8:30 மணி 9 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஸோ இந்த இடப்பட்ட கேப்பில் எனக்கு ஏதாவது பிடிச்சிருக்குனாலோ, இல்லை நான் ஏதாவது புது வேலை பண்ணுறனாலோ, இல்லை என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனாலோ, ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும், எதுனாலுமே நான் இதில் வந்துட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட பேச முடியுமே தவிர எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்கு அந்த சான்ஸே கிடைக்காது. ஓகே. அதனால நான் எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து பேசணும்னா ஸ்டார்டிங்லலாம் இந்த ஃப்ரீடமே இருக்காது. வாழ்க்கையிலேயே எனக்கு நடந்த நல்ல விஷயம் கோவிட். வேற வழியே இல்லை, வீட்டில் தான் இருக்கணும், நீ பேசிதான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு உட்காந்து அப்போ நிறைய விஷயம் பேசி அப்பதான் ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு ஐஸ் பிரேக்கிங் மூமெண்டா இருந்தது. நிறைய பேர்த்துக்குமே ஃபேமிலிக்குள்ள ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு ஆமா அந்த ஒரு டைம் பயங்கரமா யூஸ் ஆச்சு. ஸோ எங்க அம்மா வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி சில இது இருக்கும். உங்க அப்பாக்கெல்லாம் உங்களை ரொம்ப பிடிக்கும், இன்ஃபேக்ட் அக்கா விட உங்களை தான் ரொம்ப பிடிக்குமா இருக்கும், ஆனா அதை அவங்க கிட்ட சொல்ல தெரியாது அவருக்கு. எப்படின்னா அப்பாவோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, என்னை பத்தி என்கிட்ட இருக்காது, அம்மா கிட்ட தான் இருக்கும் அதிகமா. பையனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. அம்மா தான் கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா வந்து உன்னை பார்க்கணும்னு, சரிம்மா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அம்மா வந்து இந்த மீடியேட்டரா குட்டி குட்டியா கியூட்டா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆமா, கூப்பிட்டு பேசும்போது அவரே கூட கேட்டுருவாரு, ரொம்ப நாள் வீட்டுக்கு போய் பார்க்கல அப்படின்னா, எப்ப வர்ற வாசாமி உன்னை பார்க்கணும் போல் இருக்குங்கிற சென்டென்ஸ் வராது. அப்புறம் எப்ப வர்ற அந்த மிரட்டல் மீட்டர்ல நீ வந்தான்னா அவ்வளவுதாங்கிற மீட்டல் தான் இருக்கும். பட் அதுல ஒரு பாசம் இருக்கும் கண்டிப்பா. இன்னொரு விஷயம்டா, நான் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைன்னு வச்சுக்கோ, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. நீ சொல்கிற மாதிரி ஒரு ஏஜில் வந்து அவங்களுக்கு அந்த லவ் மறுபடியும் அவங்களுக்கு இதாகுது, அவங்க ஒன்றா இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அது கேஷுவலான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ வந்து இந்த மூத்த பையனை வந்து முதல் பிறந்த குழந்தைய ஏதோ ஒரு பாட்டி வீட்டில், பாட்டி தாத்தா வீட்டுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாச்சும் அனுப்புறதோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2ஓட போதுன்னு சொல்லி நிறுத்திடுறாங்களா, அப்போ வந்து அந்த 2வது குழந்தையோட ரொம்ப ஒன்னா படுக்க தூங்குறது எல்லாமே இது பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுனா, அந்த முதல் குழந்தை வந்து அந்த மீட்டர் போயிடும், அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் போயிடும், ஒன்னா படுத்தது தூங்குனது ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு விளையாடுறது அது எல்லாமே போயிடும். இப்போ இதனால தான் கடைசி குழந்தைய செல்லமா பார்க்குறாங்க, முதல் குழந்தைக்கு அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டேங்குதோ. விஷயம் என்னன்னா, 2வது குழந்தைய பெற்றுக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள அந்த லவ் இருந்திருக்கும், அந்த இன்டிமசி இருந்திருக்கும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், அந்த டைம்ல 16 வயசுல 16 வயசுல ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, என்னமோ நடக்குது, நம்ம குழந்தை பெத்துக்கிட்டோம் அப்படிதான் இருந்திருக்கும். அந்த 25 வயசுல ஒரு புரிதலோட ஒரு குழந்தை பிறக்கும்ல, அவங்களுக்குள்ள லவ் வர சொசைட்டியோட பிரஷரா கூட இருந்திருக்கலாம். இங்க வந்து அந்த இன்டிமசி இருந்திருக்கும், அந்த லவ் இருந்திருக்கும், அந்த பாசம் இருந்திருக்கும், அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே, நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்காக இது பண்ணுவாருன்ற குட்டி குட்டி விஷயம்லாம் அப்பதான் செய்யவே ஆரம்பிப்பாங்க. கான்ஷியஸா லவ்வோட உருவாகிற ப்ராடக்ட் இது ஆக்சிடென்ட், இது வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங். ஓகே, கண்டிப்பா. சோ அதனால இந்த குழந்தை மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்காக இந்த குழந்தை இன்னொரு குழந்தை பிடிக்காதுன்னு இல்ல, கம்மியா பிடிக்கணும், அவங்களுக்கே தெரியாம அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும்ல, அது சப்கான்ஷியஸா அவங்களுக்கு தெரியாம நடந்த விஷயம் தான். அதுவும் வந்துட்டு இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது.
ஏன் சொல்கிறாய்? ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கவங்க வந்துட்டு எதிர் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. ஆ, அப்படி பண்ணா லேட்டா பண்ணுவாங்க. நம்ம ஜெனரேஷன்ல கல்யாணம் பண்றவங்கள நம்ம சொல்றீங்க. ஜெனரேஷன்ல கல்யாணம் பண்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கான்சியஸா டெசிஷன் எடுக்கறாங்களே. ஆமா 2 குழந்தைன்னா கேப் பெருசா இருக்காது. நீ இப்ப வேற நம்ம குழந்தைன்னா அதெல்லாம் இல்ல. எடுத்த உடனே நம்ம 2 பேர் இருக்கிறோம். இப்போ குழந்தை வேணுமா வேண்டாமா ஃபர்ஸ்ட் டெசிஷன். அப்படி வேணும்னா எத்தனை வருஷம் கழிச்சு வேணும் கண்டிப்பா. அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ சுத்தியும் சொசைட்டி ப்ரெஷர் அது. ஆனா இப்ப இருக்கிற கப்பிள்ஸ்க்கு இருக்கிற ஒரு விஷயம் குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிறத தவிர மத்த பிரச்சனை வந்து அவங்க தலையில தூக்கி வச்சுக்கிறது இல்ல. சப்போஸ் லேட் பண்ணோம்னா ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஒரு பயம் இருக்குண்ணா. இது ஒரு பயம். வேற நம்ம அப்பா நம்மளுக்கு பண்ண தப்ப நம்ம குழந்தைக்கு நம்ம பண்ணிடக்கூடாதுன்ற பயம் இருக்கு. ஒரு சில இடத்துல கன்சிடரேஷன் கொடுக்கறது. அந்த பயம் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு இப்போ சும்மா சொல்றேன் மீடியான்னு எடுத்துப்போம் ஓகேவா. இப்போ வந்துட்டு ஒரு பையன் அவனுக்கு வந்து மீடியாவில் போகணுன்னு ஆசை. சரி. அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அப்பர் மிடில் கிளாஸாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் எடுத்தோடனே மீடியாவுக்கு போனான்னா வேணாம் படி, உன்னால் முடியாது, அதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணுறேன், அதை நெகட்டிவாக சொல்லி அதை இது பண்ணுறாங்க. உன்னால் பண்ண முடியாதுன்னே நம்ப வச்சுருவாங்க. அதை அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுது, நம்மளால பண்ண முடியாதுன்னு வேற யாரோ சொல்றது வேற, நம்ம அப்பா அம்மாவே சொல்றது வேற. கூடயே இருந்து இவ்வளவு தூரம் பார்த்த ஒரு ஆள் கான்ஃபிடென்ட் இல்ல. மேபி அது அவங்க சைடுல பயம் தானே. அவங்க சைடுல அது பயம் தான். அது சொல்ல விதம் தெரியல அவங்களுக்கு. ஓகே. அதனால அந்த வலி அந்த விஷயம் எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியுமே தவிர அந்த அம்மாக்கு தெரியாது, அந்த அப்பாக்கு தெரியாது. அது நம்மளை பாதிச்சதுனால நம்ம ஜெனரேஷன்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, குழந்தை பிறக்கும் போது அந்த அது தெரியாம கூட அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது, ஆக்சிடென்டலா கூட அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. இது எக்ஸாம்பிளா சொல்றேன், இது மெட்டாஃபர், இது ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதனாலதான் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு. ஆமா, உனக்கு என்ன பிடிக்கும் அதை பண்ணு. இன்னொன்னு வந்துட்டு நீ என்ன வேணா பண்ண, நான் சப்போர்ட் பண்றேன். உனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கா, நான் கூட்டிட்டு போறேன் கிளாஸுக்கு. இல்லாட்டி என்ன பண்றதுன்னா ஒரு 4-5 விஷயங்களை கத்துக்க வைக்கிறதாங்கல்ல. நான் என்ன யோசிச்சுக்கிட்டேன்னா, எதுக்கு பிறந்த குழந்தைய நடக்கிறதுக்கே சிரமப்படுது, அதை போய் ஸ்விம்மிங் கிளாஸ்ல சேர்த்துறாங்க, இதை பண்றாங்க, அந்த கிளாஸ்ல சேர்த்துறாங்க, மியூசிக் கிளாஸ்ல சேர்த்துறாங்க, இது எதுக்கு இத்தனை பண்றாங்க, அது ஒரு மாதிரி ஆயிராதா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இன்னொன்னு அவங்களுக்குள்ள இருக்க ப்ரெஷர்னா அது என்னன்னா, என்ன சொல்றது, என்னால பண்ண முடியல நீ பண்ணு, என்னால பண்ண முடியல நீ பண்ணு, அது வந்துட்டு அதையும் பண்ணக்கூடாது. இல்ல நான் பாசிட்டிவா பார்த்துட்டேன். ஏன்னா இப்ப எனக்கு வந்து 12வது முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல இத்தனை ஆப்ஷன் இருக்கிறதே எனக்கு தெரியல இல்லையா. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தையிலேயே 4-5 ஆப்ஷன் கொடுத்துட்டு, நீ படிக்கிறனா படி, இல்ல இந்த ஆர்ட்ல எதுலயாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீ அதுலயும் ப்ரொசீட் பண்ணு. பட் இதெல்லாம் இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண முடியும். உனக்கு ஆப்ஷன் இப்பவே நான் தர்றேங்கிற மீட்டர்ல அவங்க பண்றாங்களோன்னு தோணுது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, வளரும் போதே என்ன எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது அவங்க கீழே நோட் பண்றாங்க. இப்போ இருக்க பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அந்த குழந்தையோடய விளையாடி பேசி உனக்கு இது பிடிச்சிருக்கான்றது ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இப்போது குழந்தை வேணான்னு நினைக்கிற நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எதனாலனா, ஒன்று காசு சம்பாதிக்கணும், இன்னொன்று குழந்தை பிறந்துட்டா ஃபுல்லாக அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த தாட்டே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தது, அந்த ஜென்ரேஷனில் இருந்த எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும். ஏன்னா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி என்ன சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கலன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்கன்ற பயத்தில் குழந்தை பெற்றாச்சு. குழந்தை பெற்றதுக்கப்புறம் அதை வளர்க்கணுன்ற பயத்தில் ஓடியாச்சு. அப்போ வேற வழியே இல்லைனாலும் கடன் உடனே வாங்கி நம்ம அந்த ஒரு ப்ராசஸ் அங்கே நடத்திடுறோம். ஆமாம். பட் அப்போ வந்துட்டு அந்த குழந்தைக்கான பாசத்தையோ அந்த குழந்தை இதெல்லாம் எதிர்பார்க்குன்றதையோ இதெல்லாம் இந்த விஷயம்லாம் அம்மா மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அப்பா அதெல்லாம் யோசிக்கணும்னு நினைச்சாலுமே அந்த டைம் அவங்களுக்கு அப்பா கொடுக்கவே இல்லையோன்னு தோணுது. நமக்காக ஓடுறாங்க, நம்ம கூட இருக்க முடியாம. ஆமா, அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் இருக்கும். அது கமிட்மெண்ட்டுங்கிறதுனால அதனால அப்படி. இப்போ வந்து ஓகே, ஓரளவுக்கு மியூச்சுவலா வந்து நீ இவ்வளவு சம்பாதிக்கிற, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா இந்த ஏஜ்ல நம்ம ஒன்னா இருக்கலாம், இந்த ஏஜ்ல குழந்தைங்கிறது இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே அதை பிரிச்சு இது பண்ணிக்கிறோம். கண்டிப்பா. இப்படி கப்புலா மாறும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ, அது லவ் மேரேஜாவே இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக டிராஸ்டிக் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். பேரண்டிங்க்கும் இந்த கப்புள் இதுக்கும் என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, ஆப்போசிட்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல. ஒய்ஃபு கிட்ட அம்மாவை எக்ஸ்பெக்ட் பண்றது, ஹஸ்பண்ட் கிட்ட அப்பாவை எக்ஸ்பெக்ட் பண்றதுங்க. அதனால கப்புள்ஸ்குள்ள நிறைய சண்டை வரதுக்கு காரணமும் அந்த ரீசன் தான். ஏன்னா அம்மாக்கள் வந்துட்டு பசங்க கிட்ட ரொம்ப பொறுமையா, ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அதே அம்மா வந்துட்டு அப்பா கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. அதை பசங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஓகேவா. இப்போ அம்மா ஃபோன் பண்ணி, இப்போ பசங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா ஃபோன் பண்ணிட்டு இந்த அம்மா வேலை இருக்கேன் வைமா அப்படின்னா வச்சிருவாங்க, திருப்பி கால் பண்ண மாட்டாங்க. அதே அப்பா கிட்ட அப்படி சொல்ல முடியாது. 10 கால் அடிச்சு அங்கே வந்து நின்றுவார் அவரு.
ஆமாமா வந்துருவாரு. இல்ல நம்மளே முதல் கால்லயே ஆமா ஓடிடுவோம். பயந்துருவோம். கால் பண்ணிருவாரோன்னே ஓடிடுவோம். அந்த பயம் இருக்குல்ல, அப்பா கிட்ட இருக்க பயம், அது கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்பா அவளை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அந்த அப்பாவை தேடுறா, பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க அம்மாவை தேடுறாங்க. ரெண்டுமே தேடும் போது முட்டிக்குது. அதான் இப்ப அம்மான்னு எடுத்துக்குவோம். அம்மா வந்து பையனுக்கு கொடுக்குற கம்ஃபர்ட்டை புருஷன்கிட்ட கொடுக்க கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க. இல்லையா? ஆமா இப்போ அம்மா கிட்ட அந்த பையனுக்கு கிடைக்கிற அதே கம்ஃபர்ட்டை அந்த பையன் போய் இன்னொரு பொண்ணு கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கேட்குறான். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பா தான் செல்லம் கரெக்டா. செல்லம். ஆமா அப்பா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு கால் பண்ணாரோ இல்லை எங்கே இருக்கான்னு கேட்டாலோ எப்போ கூப்பிட்டாலும் அவைலபிளாக இருக்காரு. இந்த வெய்மா நான் பண்ணுறேன் அப்படின்னா அதை பண்ண முடியாது அப்பா கிட்ட. ஆமா ஆமா பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த பொண்ணு வந்துட்டு அப்பா கால் பண்ணி எங்கேப்பா இருக்கு என்னன்னா அவர் உட்காந்து ஃபுல் கதையும் சொல்லுவார் பொண்ணு. ஆமா அதே ஒய்ஃப் கேட்டா ஃபோனை வை நான் வீட்டுக்கு வந்துடுவேன்ருவாரு. ஆமா வீட்டுக்கு தானே வர்றேன் வந்து பேசிக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கும் போது பொண்ணு வந்துட்டு அப்பா என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பண்ணணும் இல்லை ஹஸ்பண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பா. பையன் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு என்ன வேணா எப்போ வேணா பேசிக்கலாம், கம்ஃபர்டபுள் தானே அப்படின்றத ஃபோனை வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். இது இவளுக்கு வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஆமா 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 இதே மாதிரி தான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் மாற்றி அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பு இல்லை. பட் அதை வந்துட்டு யாருனாலையும் அம்மாவாக முடியாது, யாருனாலையும் அப்பாவாக முடியாது. ஆமா 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 நீங்கள் ஒரு அம்மா அப்பா ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு மிஸ்கன்செப்ஷன் நினைக்கிறேன். தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் அம்மா மாதிரி இருக்கணுன்றதை திணிச்சு, ஐ மீன் லவ்ல பேரண்டிங் இருக்கும், இருக்கிறது தப்பு கிடையாது. கேரிங் அதுதானே சொல்றாங்க. பேரண்டலாவும் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் அது வேலை கிடையாது, இப்படிதான் இருக்கணும்ன்றது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. என்னைக்கு வந்து அந்த பையன் வந்துட்டு இல்ல இவ வைஃப் இவ அப்படி இருக்க மாட்டான்றத புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு அந்த அம்மாவை தேடுறதை நிறுத்திடுவான். அப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஓகே, அதாவது இப்போ அம்மா அப்பாங்கிறவங்க வந்து குழந்தைகளுக்கு சாஃப்ட் கார்னரை மட்டுமே காமிச்சிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஸ்டேட்டாவே வச்சுக்கிறதுனால தன்னோட அம்மா அப்பாவையே பார்ட்னர் கட்டிங் தேடுறாங்க. ஆமா தேடுறாங்க. அது அப்படி கிடையாது. அம்மா அப்பா வேற. அம்மா அப்பா என்னைக்குமே அம்மா அப்பா வந்துட்டு லைஃப் பார்ட்னர் பேரண்டிங் பண்ணலாம், பட் பேரண்டா இருக்க முடியாது. சொல்லி கொடுக்கறதோ அவங்கள சரி பண்ணி கூட்டிட்டு வரதோ லைஃப் பார்ட்னரோட வேலை கிடையாது. புரியுதா? நாங்க என்ன ரீஹைப் சென்டரா? ஆமா ஆமா தெரபி கொடுத்துட்டு இந்த கல்யாணம் ஆனா சரியாயிடுவா, கல்யாணம் ஆனா சரியாயிடுவா, இது எதுவுமே வந்துட்டு அப்படி கிடையாது. இந்த குடிகாரன் எல்லாம் முன்னாடி வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு பண்ணுவாங்கல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடுவான், குழந்தை பிறந்துட்டா சரியாயிடும், ஊர் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, வேலைக்கு போகல அப்படின்னா இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணுவாங்க, பொறுப்பு வந்துரும். பொண்ணுங்களுக்கு என்னன்னா அவங்களும் ரொம்ப சுட்டியா இருந்தா நிறைய வெகுலியா எல்லாத்தையும் ஜாலியா பேசியிருந்தா கல்யாணம் ஆனா பொறுப்பு வந்துடும். கல்யாணம் ஆனா பொறுப்பெல்லாம் வராது. மாமியார் கேள்வி கேட்பாங்க, புருஷன் கேள்வி கேட்பான், அதை தாண்டி கேள்விதான் அதிகமா வரும். அந்த கேள்விக்கு பயந்தே அதை பண்ணிடுவாங்க. ஓகே ரைட் ரைட். அந்த பொறுப்புன்றதை தாண்டி அது ஒரு பயத்தினாலையும் ப்ரெஷர்னாலையும் பண்றது. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு பண்றதுக்கும் ஒரு ப்ரெஷர்னால பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு முன்னாடி மாதிரி பொறுத்துட்டு பொறுமையா போற ஜென்ரேஷன்லாம் கிடையாது. இல்லவே இல்லை. ஏன்னா அப்படி வளர்க்கல, அவ்வளோதான். அப்படி வளர்க்கலன்றது எவ்வளோ கரெக்டோ. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொறுமை வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிறது இல்லை. அதனால தான் குழந்தைய இவ்வளோ வருஷம் கழிச்சு படுத்துக்கலாம். நடுவில் சண்டை வந்தால் பிரிஞ்சு கூட போய்க்கலாம். முன்னாடிலாம் குழந்தை உடனே பிறந்துடும், குழந்தைக்காகவாது சேர்ந்து இருப்பாங்க. ஆமா இப்போ அது பண்ண முடியாது. ஒரு அனபாண்டு பாண்டே இருக்காது. அது ஆமா ரைட் 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 ரைட். போனோமா செட் ஆலையா, ஓகே உங்க அம்மா இவ்வளவு பண்றாங்க இது பண்றாங்க, நீ எனக்காக நிக்கலையா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ அலர்ட்டா தான் உள்ள வருவாங்களா அந்த லைஃபுக்குள்ளேயே? ஒரு 2 வருஷம் பார்ப்போம் இவன் என்ன தேடுறானா தேடலையா அப்படின்னு சொல்லி. அலர்ட்டான்றதை தாண்டி புருஷன் நம்மளை புரிஞ்சுக்கிறானா இல்லை ஒய்ஃப் நம்மளை புரிஞ்சுக்கிறாளான்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஹஸ்பண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த டெஸ்ட் வச்சுனே இருப்பாங்க 2 பேரும் மாற்றி மாற்றி 2 பேர்கிட்டையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன தைரியம்னா, இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குன்ற தைரியம் ஒன்று, இன்னொன்று இதில் தான் வாழணுன்ற அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. மேபி இல்லை நான் அப்படின்னா இன்னொரு பெட்டர் ஆப்ஷன்னா இன்னொருத்தர் கிடைக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறோம், அதுவும் வேற. இன்னொன்று வேண்டாம், பார்ட்னருங்கிறதே வேணாம், நம்ம தனியாக இருந்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். அதாவது நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சிலது வந்துட்டு ரொம்ப டாக்ஸிக்காக போய் வேற வழியே இல்லாமல் டிவோர்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் த கப்பிள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இது இல்லைன்னா பார்த்துக்கலாம், நம்ம தனியாகவே வாழ்ந்துடலான்னு ஒரு இதில் இருக்காங்க. பட் அது அவங்களுக்கு குழந்தைகளை அந்த இடத்துல குழந்தை இருந்தால் பாதிக்கும், இல்லைன்னா இல்லைன்னா ஓகே ஓகே.
குழந்தை இருந்தால் குழந்தைய ரொம்ப பாதிக்கும், அது தப்பு. அதனால தான் வந்துட்டு இந்த 40 வயசுலலாம் டிவோர்ஸ் பண்ணுவாங்கல்ல, கல்யாணம் ஆகி பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்னா வந்துட்டு குழந்தை இருந்ததுனால டிவோர்ஸ் பண்ண முடியல, குழந்தை வளர்ற வரைக்கும் டிவோர்ஸ் பண்ண முடியல, குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ஓகே, இப்போ ஒரு கட்டாயத்திலயோ ஃபோர்ஸ் பண்ணியோ நாங்கள் சேர்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிறான், அவனுக்குன்னு தனியாக வீடு இருக்கு. அதை அவனா அவளோ இப்போ எனக்கு வேணாம், நான் நிம்மதியாக இருக்கணும்னு அந்த டைமில் டிவோர்ஸ் பண்ணுற போது நம்ம அதை இப்போ கேள்வியாக அதை எடுத்துகிட்டே போக முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள செட் ஆகலை, வேறு வழி இல்லை. அவங்க ஷூவில் இருந்து பார்க்குற வரைக்கும் அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தப்புன்னு தெரியாது. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அங்கே ஒப்பீனியனே சொல்ல முடியாது. அது இல்லாமல் அது ஒரு பெரிய விஷயமாவோ சொசைட்டிலையும் பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க தானே. 40+னா அது என்ன ஆறிப்போன தீ மாதிரி தான் சொசைட்டி. அப்படியும் நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வயசாகி டிவோர்ஸ் பண்ணும் போதெல்லாமே கேள்வி கேட்டவங்க தானே. ஓகே, அதான். ஆனால் ஜென்ரலாக இப்போ நம்ம குடும்பத்தில் இல்லைன்னா நம்மளுக்கு அது தெரியாதுண்ணா. நம்ம குடும்பத்தில் இருக்கும் போது நம்ம அதை சுற்றி இருக்கவங்க அதை நோண்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, ஓரளவுக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க அதை பண்ணுறது இல்லை. பட் அவங்களுக்கு அது காசிப்பா, பேசுறதுக்கு ஒரு பேசும் பொருளா எப்பவுமே இருந்துட்டே நம்ம பார்க்காதனால அது சின்ன விஷயம் கிடையாது. சின்ன விஷயம் கிடையாது. அதான் சொல்லுவாங்களே, நியூஸ்ன்றது இன்னொருத்தனுக்கு நடந்தாதான், நமக்கு நடக்கும்போது அது வலிதான். ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஒருவேளை சப்போஸ் வந்து குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க பிரிகிறாங்க. அப்போது பையனோ பொண்ணோ தான் குழந்தைய தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. அதை பல பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாகவும் பார்த்துக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சப்போஸ் நமக்கு நடந்தாலும் நாமளும் அந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணலாம் இண்டிபெண்ட்டாக அப்படின்னு. அதே சமயம் அவங்களோட குழந்தைகளோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது லைஃப்பில் ஒரு மேஜரான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போகுது இல்லை. அப்பாவோ அம்மாவோ பெஸ்ட் ஆஃப் தானே, ரெண்டுமே ஆஃப். அதில் வந்து ஒரு ஆஃப் இல்லை அப்படிங்கிறது லைஃப்பில் நிறையா ஆஸ்பெக்டில் அவங்கள பாதிக்குது இல்லை. கண்டிப்பாக பாதிக்குது தான். பட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வகையில் பெட்டர். இப்போது டிவோர்ஸ்க்கான காரணமே வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, இன்னொருத்தவங்க அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, அதனால டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி பண்ணிட்டு வராங்கன்னா அப்போ அந்த குழந்தை அந்த அடி உதை அதெல்லாம் பார்த்து தப்பான ஆளாக வளர்கிறதுக்கு அதுக்கு தனியாக இருந்து பெட்டரான பர்சனாக அம்மா மட்டும் வச்சு பார்த்துக்கிறது, இல்லை அப்பா மட்டும் வச்சு பார்த்துக்கிறது பரவாயில்ல. அதே சமயம் என்ன சொல்கிறது, அந்த குழந்தைக்கு இப்படி இருக்க பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றேன். ஆனால் அதே பொண்ணு இப்போ அப்பாவே இல்லாமல் அம்மா கூட மட்டுமே வாழ்ந்துட்டே வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ ஒரு மேலோட அஃபெக்ஷனுங்கிறது என்னன்னு அதுக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது ஒரு பையன் வந்து நல்ல விதமா நடந்துக்கிறான்னா நார்மலா ஹாய் பாய் சொன்னா கூட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஏதோ ஒரு விஷயம் அதாவது கேர் பண்ணி ஒரு 2 நாள் நடந்துக்கிட்டாலும் அதோட இடம் வந்து அங்க எம்டியா இருக்குல்ல. அதை தாண்டி அப்ப அப்படியே ஏமாந்து ரிலேஷன்ஷிப் அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ தனியா சிங்கிள் பேரண்டா இருக்க ஒருத்தங்களை பாக்குறா அப்படின்னா சரி, அவளோட எதிர்பார்ப்பு லைஃப்ல இன்னொரு பையன் கிட்டயோ இல்லை அவளோட பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது அவளுக்கு எப்படி இருக்கும்னா எய்தர் வந்துட்டு ஒரு பயம் இருக்கும், நம்மளும் நம்ம அம்மா மாதிரியோ இல்லை நம்ம அப்பா மாதிரியோ தனியாக இருந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். இன்னொன்று அந்த பயத்தினாலேயே அந்த ரிலேஷன்ஷிப் பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அபான்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதை என்னது அபான்மெண்ட் இஷ்யூ, நம்மள அபான் பண்ணிட்டு போயிடுவாங்களோ, நம்ம தனியா இருந்துருவோமோ அப்படின்ற பயம் இருக்கும். அந்த அபான்மெண்ட் இஷ்யூ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க தான் அதிகமான பாசம் கொடுத்து ரொம்ப நை பண்ணி அந்த கூடவே வச்சு ஸோ அப்படி இருக்கிறதும் தப்பு. பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகும். அவங்க அடிபட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டே தவிர யாரும் சொல்லி கொடுத்தோ இல்லை வந்துட்டு ஒருவேளை அவங்க அம்மா உட்காந்து அதை பேசி அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் இவங்க பார்க்குற ஆள் இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு அவங்க பார்க்குற வந்து லைஃப்பில் பார்த்து கடந்து வர ஆம்பளைங்கள் அந்த மாதிரி ஆட்கள் மேல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், அவங்க வந்துட்டு என்ன மாதிரி இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பொண்ணோ பையனோ கடந்து வந்த ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கள பொறுத்து தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்பே அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு அவங்கெல்லாம் நல்லவங்களா இருந்துட்டா சேஃப். ஓகே நம்ம அப்பா மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவோம், இல்லை நம்ம அம்மா மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவோம். இல்லை இவங்களும் மோசமா இருக்காங்கன்னா இன்னொருத்தங்க மேலே நம்பிக்கையே வராது கடைசி வரைக்குமே. அது ஆனால் அவருக்கு ரொம்ப டைம் எடுத்துரும்.
அந்த நம்பிக்கை வந்து இன்னொருத்தங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அங்கே உட்கார்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். அவங்க சைடுல எஃபர்ட் அதிகமாக போட வேண்டியதா போட இருக்கும். வேண்டியதா இருக்கும். ஏன் இவ்வளோ பண்ணாலும் நம்ப மாட்டேங்கிறா, ஏன் இவ்வளோ தூரம் இது கண்டிப்பா. பண்றா அப்படிங்கிறது தானே. அந்த விஷயம் எப்படி இருக்கோ, கப்பலா சேர்ந்து இருக்கும்போது வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதோ, இல்லை வந்துட்டு அம்மாவை வந்துட்டு மட்டம் படுத்தி பேசுறதோ, இல்லை வந்துட்டு அப்பா எந்த டெசிஷனும் எடுக்க விடாம அம்மா இது பண்றதோ, டாமினண்டா இருக்கிறதோ, இது எல்லாமே பயங்கரமா நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் குழந்தைங்களை. ஆனா இது யாருமே அப்சர்வ் பண்ணி சின்ன விஷயம்லாம் ஹர்ட் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, அம்மா ஏதோ வேலையில் இருப்பாங்க, இல்லை அப்பா ஏதோ வேலையில் இருப்பாங்க, இவன் சின்ன குழந்தையா ஏதாவது வரைஞ்சிட்டு போய் காட்டுவான், எல்லாவது அவார்டு வாங்கிட்டு போய் காட்டுவான், எதிர்த்து போய் அங்கே போய் சரி ஓகே அப்படின்ட்டாங்கன்னா அவனுக்கு அடுத்த வாட்டி அதை ஜெயிக்கணுன்ற ஆசையும் வராது, அப்படி ஜெயிச்சு அதை காட்டணும்னு தோணாது. இதனால தான் மேபி இப்போ அம்மா அப்பா எல்லா நேரமே வந்து குழந்தைய கிட்ட நல்ல விதமாகவே நடந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு சில நேரம் கோவம் வரும், இது பண்ணணும், அந்த மாதிரி இப்போ சந்தோஷமா குழந்தை வருது. இதனால தான் இந்த அங்கிள், பாட்டி, தாத்தா, சித்தப்பா இந்த மீட்டர்ல வந்து அவங்க எல்லாருமே ஒரு செல்லம் கொடுத்தோ ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியோ. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நாம 2 பேர் இருக்கிறோம்னா அந்த இடத்துல என்ன குறை என்ன எதுன்னு தெரியாது நமக்கு. கொஞ்சம் தூர பார்வையிலிருந்து ஒருத்தவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி இந்த ஃபேமிலிக்கு ரிலேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ வாக்குவாதம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா எங்கள் பெரியம்மா வந்து இப்படி இப்படி நடக்குது, இது நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது நான் சொல்லுவேன், இது அவங்க சைடா சொல்லிட்டீங்களா, இது ஏன் சைடு கேளுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போய் அது அம்மாகிட்ட பேசுவாங்க, அது சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை வந்துட்டு தவிர்க்க முடியும். எப்படின்னா இப்போ நீங்க சொல்றது எந்த விஷயத்தை தவிர்க்க முடியும்? பெரியம்மா இடையில மீடியேட்டரா இருக்கிறத பஞ்சாயத்து பண்ற ஆள் இல்லாம பண்ண முடியும். அது இல்லாம பண்ணா ரிலேஷன்ஷிப் இன்னும் பேரண்ட்ஸ்குள்ளேயும் சில்ட்ரன்ஸ்குள்ளேயும் பெட்டரா இருக்கும். அது என்னன்னா திட்டாங்கனாலோ எது பண்ணிட்டாங்கனாலோ இல்லை அப்புறம் இப்போ போன அனுப்பிட்டாங்கனாலோ கொஞ்ச நேரம் கழிச்சு அதை யோசிச்சு திருப்பி வந்து பேசிட்டாலே பிரச்சனை முடிஞ்சது. ஓ, அதே எமோஷன்ல பேசுறது வேற. இப்போ கோச்சிட்டு அந்த டைம்ல ஏதோ மூட் ஆஃப்ல இருந்துட்டாங்க, போயிட்டாங்க. சரியானதுக்கப்புறம் ஞாபகம் வச்சு நம்ம குழந்தைய இப்படி சொல்லிட்டோமேன்னு வந்து பேசிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அந்த குழந்தைக்கு அது மைண்டில் இருக்க போகிறதில்ல. பேசாமல் விட்டுட்டாங்க, அது அப்படியே இருக்கு ரொம்ப வருஷமானா சின்ன வயசில் அது ரொம்ப பதிஞ்சிரும்னா அது மைண்ட்லேயே தான் இருக்கும். அதை அழிச்சு திருப்பி இன்னொரு மெமரியை கொண்டு வர முடியாது. பட் ஆமாம், அதே வந்துட்டு ஒரு அப்பாவோ நம்மளை அடிச்சிட்டாரோ இல்லை என்னமோ பண்ணிட்டாரோ திருப்பி வந்து அவரே வந்துட்டு சாரிடா கண்ணா, ஒர்க் டென்ஷனில் இருந்தேன், நான் இது பண்ணியிருக்கக்கூடாது, வா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், வா நான் உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும். அப்போவே பண்ணிட்டாங்கன்னா. இல்லை அதை பண்ணலைன்னா அதனால இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் சொல்கிறேன், அந்த மாதிரியான நம்ம பேரண்ட்ஸ் தப்பானவங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு அறியாமல் நடந்த நிறைய தப்புனால, நிறைய சின்ன என்ன சொல்கிறது, அறியாமையினால நடந்த தப்புனால நம்ம வந்துட்டு நிறைய பேர் நம்ம வந்துட்டு தெரப்பி போகணுமோ, நம்ம பைத்தியமோ, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி எல்லாம் யோசனை வருது. இதில் ஒரு யோசனை நான் சொல்கிறேன். பொண்ணுகளுக்கும் பசங்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பசங்களுக்கு நான் மேஜராக சொல்லலை, ஓரளவுக்கு பெரும்பான்மையான ஆண்களும் பெண்களுக்காக சொல்கிறேன் நான். பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குதுன்னா படபடன்னு அதை முடிச்சோமா பேசினோமா ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்டிங் தான் ஒரு டாக்ஸிக்காக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது தான் சொல்யூஷன் எங்களுக்கு. உங்கள் சைடில் என்ன அப்படின்னா அதை உட்கார வச்சு டிஸ்கஷன் தான் சொல்யூஷன். உங்களுக்கு டிஸ்கஷன் சொல்யூஷன், எங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் சொல்யூஷன். இதை ஏன் சொல்கிறேன்னா, மேபி நம்ம பேரண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு நடந்துருது இல்லை, இப்போ பையனுக்கு வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதை அடுத்த கட்டத்துக்கு பேசி அதை அங்கங்கே ரெக்டிஃபை பண்ணாமே விட்றாங்கல்ல, அவங்களே அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் வராங்க. இதுக்கோ சரி நீ பையனை உட்கார வச்சு பேசி அதை அவனுக்கு என்னன்னு புரிய வச்சு அதெல்லாம் பண்ணுற உங்களுக்கு டைம் இருந்திருக்காது, இல்லாட்டி அவனுக்கான மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்திருக்காது. அதை ஒரு பிரச்சனையை பாதியிலேயே கட் பண்ணி அவங்க விடுறதுனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே பசங்களுக்கே அது தோணிடுதோ, சரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். இதுவுமே வந்துட்டு பேரண்டிங் மூலியமாக வர விஷயம்தான். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம அம்மாவோ அப்பாவோ வந்துட்டு இப்போ பையன் கிட்ட ஏதோ சண்டை, அம்மாவை எடுத்துப்போம், பையன்கிட்ட சண்டை போடுறாங்க ஓகேவா, பையன்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா நாளைக்கு வந்துட்டு அவங்களே பேசிடுவாங்க. ஆமாம் ஓகேவா, அவங்களுக்கு அந்த பையன் சாப்பிடலையேன்ற கவலை ஜாஸ்தியா இருக்கும். அதே அம்மா பொண்ணுகிட்ட சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேசாமலே இருப்பாங்க. அது என்ன அவளுக்கு அவ்வளோ திமிரு, வரட்டும் அவ பேசட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு அம்மா வந்துட்டு பொண்ணுகிட்ட பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு பொண்ணுங்களுக்கு, ஐ மீன் ஆஸ் அ கேர்ளாக நான் நிறைய பேர்கிட்ட அதை பண்ணி பார்த்துருக்கேன், நானே அதை பண்ணியும் இருக்கேன். எப்படின்னா, எனக்கு ஒரு ரூமில் ஒரு பொண்ணை பிடிக்கல,
நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம், அதில் எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கல, ஏதோ பண்ணிட்டா, எனக்கு அவகிட்ட ஒரு மனஸ்தாபம்னா அந்த ரூமில் அந்த 10 பேர் இருக்காங்கன்றதை மறந்து 9 பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரி என்னால் ஆக்ட் பண்ண முடியும். அவள் இருக்கிறதே மதிக்காமல் இருக்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு அவகிட்ட அதை சரி பண்ணணும், சமாதானம் நாங்கள் நார்மலாக ஆகணும்னா எங்களுக்கு அதை உக்காந்து பேசி, இதை நீ இப்படி பண்ணலை எனக்கு பிடிக்கல, இதை நீ இப்படி பண்ணலை எனக்கு இது எனக்கு சரியாக படலை, சரி ஓகே நான் இதை இப்படி நினச்சி பண்ணிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல, அப்படி நினச்சிருந்தா சாரி, இப்படின்ற விஷயத்த நாங்கள் பேசி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எங்களால் திருப்பி நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும். ஆனால் அது எல்லா நேரத்துலையும் ஹேப்பன் ஆகுமா, இல்லை அது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பண்ணிக்க முடியுமா, எந்த அளவுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமா? இப்போ ஒரு நாங்கள் ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா இவ இப்படி தான் பண்ணுவான்னு தெரியும். ஓகே. இல்லை சீசனல் ஃப்ரெண்ட்ஸ்னா சீசனல் ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு. ஆனால் வந்துட்டு நான் பிடிச்சது நிஜமாவே நிறைய ரொம்ப நாள் இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் இவ இப்படி பண்ணுவான்னு நம்ம யோசிக்கலையே, நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும்ல. கரெக்ட். அப்போ வந்துட்டு உட்கார வச்சு அதை பேசினா தான் எங்களுக்கு ஷார்ட் ஆகும். ஏன்னா அது ஷார்ட் ஆச்சுன்னா தான் அந்த லாங் டேர்ம்க்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட்டுங்கிறது நம்ம மைண்டில் ஏறி இருக்கணும். அதே தான் வந்துட்டு பொண்ணுங்க பசங்க கிட்டேயும் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு அதை உட்காந்து அப்போவே பேசி முடிச்சுட்டா நான் அதை மைண்டில் போட்டு யோசிச்சுனே இருக்க மாட்டேன். பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மற்றவங்கள அதாவது எப்போவுமே நான் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது பையனோ பொண்ணோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும், ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். என்னால் நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ பிரச்சனை, என்னோட ஃப்ரெண்டு ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைனா அப்போது எனக்கு அந்த பையன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அந்த பொண்ணு என்கிட்ட வந்து கேட்குறான்னா நான் சொல்லுவேன் அவன் ஃப்ரெண்டாக தான் எனக்கு தெரியும், பாய் ஃப்ரெண்டாக அவன் உன்கிட்ட வேறு மாதிரி தான் இருப்பான், அந்த எதிர்பார்ப்புலாம் என்கிட்ட இருக்காது, ஸோ அதனால் அதில் ஜட்ஜ் பண்ண முடியாது, நான் உன் கூட தான் நிற்பேன்றேன். ஓகே. அது ஏன்னா பாய் ஃப்ரெண்டாக உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாரும் க்ளோஸாக தான் இருப்போம், ஆனால் ஈச் ஒன் இஸ் இண்டிவிஜுவல். ஆமாம் இல்லையா, தனித்தனியாக தான் இருப்போம். என் ஒப்பீனியன் நான் இப்படின்னு சொல்லுவேன், அவன் எதிர்த்தும் பேசுவான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமாம். ஆனால் கப்பலாக வரும்போது அது நடக்காது. கப்பலாக வரும்போது என்னன்னா ஒரு இப்போதான் கப்பல்னா ஒரு பயம் இருக்கும், ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக தெரியும்னா ஒரு அலட்சியம் வந்துடும் ஒரு பாயிண்ட்ல. இவன் தானே ஆனதுக்கப்புறம் அந்த பேச்சு தோரணை மாறும். அதோட அந்த ரெஸ்பெக்ட் இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அது ஒரு ஆனால் போயிடும். வீட்டில் புதுசாக ஒரு பொருள் வாங்குறதுக்கும் அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அதை டீல் பண்ணுறதுக்கும் ஆனால் அந்த 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அந்த மரியாதை இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வாழாது. ஆமாம். ஸோ வந்துட்டு நான் இப்போ எனக்கு வந்துட்டு உங்களை பிடிச்சிருந்தது, எனக்கு இன்னும் உங்க மேலே அக்கறை இருக்குன்னா தான் நான் சண்டையே போடுவேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுறதை நிறுத்திட்டானா நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவள் சண்டை போட மாட்டா, இதுக்கப்புறம் அவளுக்கு வச்சுக்கணும்னு ஆசை இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் கவலை இல்லை. அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சைனே. அது நான் புரிஞ்சுக்கிறேன் முதல்ல. இல்ல சின்ன சின்ன விஷயத்த கூட அவாய்ட் பண்ணாத ஒரு பொண்ணு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு சண்டை வருது, ஒரு சம்பவம் நடக்குது, அதை கூட அவாய்ட் பண்றான்னா அதுதான் நம்ம அலர்ட் ஆக வேண்டிய இடம். நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம்ல, இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவ எல்லாத்தையும் இல்ல இதை பேசு, எனக்கு சரி பண்ணும், உனக்கு சால்வ் ஆயிடுச்சுல, என் மைண்டில் சால்வ் ஆகல, நீ சால்வ் பண்ணிட்டு போ அப்படின்னு இருக்கோம்ல. அப்படி இருக்க பொண்ணு பிரச்சனையை நீங்க பேச வரும்போது ஒன்றும் வேணாம் புரிஞ்சிச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி இருந்துட்டா அது அவளுக்கு சால்வ் பண்ணவே இன்டென்ஷன் இல்லை, இல்லாட்டி என் மேலதான் தப்பு, சரி ஓகே அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு செல்ஃப் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அந்த லவ் குறைஞ்சிருச்சு, அவ போறான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவ எக்ஸாஸ்ட் ஆயிட்டா, நீ எக்ஸிட் தான் ஆக போறா, அவ்வளவுதான். அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருக்கா அவ, நீ என்ன பாயிண்ட் பேசினாலும் வேஸ்ட். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சொல்றேன். யூசுவலா மேஜர் பசங்க வந்துட்டு அந்த சண்டே ஸ்கிப் பண்ணிடலாம், அவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா பேசினா சண்டையாகி பிரிஞ்சிருவோமோன்ற பயத்திலேயே அந்த பேசுறதை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இப்போ இவ எப்போ பேசுறது நிறுத்துறாலோ அப்போதான் பயமே வரும், பேசிருக்கலாமோ, நான் பேசுறேன் நீ பேச வேணாம், நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓஹோ, ரைட். அதுக்கப்புறம் இவன் துரத்த வேண்டியதா இருக்கும், இவன் துரத்துவான். அதுக்கப்புறம் ஆனா பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே எங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து என்ன கேட்டாலும் எங்களுக்கு திருப்பி பேசணும்னு தோணாது, திருப்பி அதை வச்சுக்கணும்னு தோணாது, முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் முடிச்சிருவோம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் போவோம். எக்ஸ்ட்ரீம்னா ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து அது பிஞ்சு போகிற அளவுக்கு கூட போவீங்க, பிஞ்சுதுன்னா முடிஞ்சது, இதுக்கு மேலே காலில் விழ முடியாதுன்ற அளவுக்கு கூட போயிடுவோம். ஆனால் அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்.
அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை நீ அந்த லாஸ்ட் ஸ்ட்ராவை நீ இப்படி எடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து புரியும். அப்பதான் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். ரைட் 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 ரைட். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அது வரைக்கும் அம்மா தானே எங்கே போயிட போகிறாங்கன்ற ஒரு தாட்டில் தான் ஒய்ஃப் கிட்டே இருப்பீங்க. ஒய்ஃப் தானே எங்கே போயிட போகிறா, ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட் தானே எங்கே போயிட போகிறான்னு இருப்பீங்க. ஓகே. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது. இவ்வளோ பட்டம் இருப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இவ்வளோ பட்டுட்டோம் இதுக்கப்புறம் இருக்க வேணான்றது எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்குள்ளே எப்படி அந்த ரியலைசேஷனுங்கிறது வரும்? சரி ஓகே, இப்போ ஒரு சில கப்புள் இப்போ ஒன்றா இருக்கிறத அந்த பார்த்தா ரியலைசேஷன் எப்படி தெரிய ஆரம்பிக்கும்னா, டெய்லி 9 பேசினே இருக்க பொண்ணு, பேசு எங்கே இருக்க, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்கினா, ஏதாவது ஒன்று நோயின்னு கேட்டுகிட்டே இருக்க பொண்ணு ஒரு வாரம் ஒரு 10 நாள் கண்டுக்கவே சுத்தமாக மதிக்கவே இல்லைன்னா, என்ன ஆச்சு, வேற யாராவது வந்துட்டாங்களா, வேற யாராவது பேசுகிறாங்களா, என்ன நம்மளை கேட்கவே இல்லை, ஏன் நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு விளையாட்டா சந்தைகள், ஐ மீன் என்ன சொல்கிறது, குட்டி குட்டியாக டவுட் வந்து, ஏன் நீ பேசவே இல்லை, ஏன் நீ கேட்கவே இல்லை, ஒன்றும் இல்லை விட, பிரச்சனை இல்லை, நான் இது பண்ணால் நீ எப்பவுமே சண்டை போடுவல, நீ ஏன் போடலன்னு அப்போ தான் அவங்களுக்கு தோணவே செய்யும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இதே விஷயம் வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸுங்கிறதுனால அப்படி மைண்ட்லேயே இருந்ததுனால ஞாபகம் வருது. ஒரு 10வது வரைக்கும் வந்து நான் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், நான் ஏதாவது ப்ரைஸ் வாங்குறேன், யாராவது ஒருத்தர் என்னை பற்றி நல்ல விதமாக பேசுகிறாங்கன்னா அதோட ரெக்கக்னேஷனே வேறு மாதிரி இருக்கும். அம்மா அப்பாட்ட பெருமையாக என் பையன் எப்படி அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒரு 11th 12th காலேஜ் எல்லாம் வருது, அப்போ ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குதுன்னா அப்படியே சாமி சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஏதாவது பால் காய்ச்சி போயிடுறாங்க, ஏதோ ஒரு சமையல் வேலைக்கு போகிறாங்க, இவர் பாட்டுக்கு உட்காந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. என்ன யாரையா நீங்கள், என்னாச்சு, ஏதாவது நான் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்துக்கு ஏதாவது தாவிட்டுனா ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது பேரண்ட்ஸ் கிட்டேயே அந்த ரெக்கக்னேஷன் ஒரு இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் ஆகுது, கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம லைஃப் லாங் ஒருத்தவங்க கூட இருக்கிறோம், 24 மணி நேரம் அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம், அவங்க கிட்ட இருந்த ஒரு அட்டென்ஷன் திடீர்னு ஸ்டாப் ஆகுதுன்னா அது இன்னுமே அது எதனால ஆகும்னா, அவங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகாது, அவங்களுக்கு வந்துட்டு குழந்தையா இருக்கும் போது தானே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும், இனிமே அவனுக்கு தான் தெரியுமே, இது இனிமே அம்மாவா சொல்லிட்டே இருப்பாங்க. என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் என்ன அம்மாக்குள்ள ஏதாவது ஆவி பூந்துருச்சா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க உட்காந்து. நம்ம ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா கேட்பறாங்க. இது பண்ணியா அது பண்ணியா. ஆமா ஆமா. அன்னைக்கு நான் எதுமோ பெருசா ஒரு பெரிய சாதனை எல்லாம் ஒண்ணு இல்லை, ஆனா எனக்கு அது பெரிய சாதனை. அதை நான் வந்து உட்காந்து சொல்றேன், சரி சரி சாமி சரி சாமி பால் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அது இப்போ வரைக்கும் அது உள்ள தோணிட்டே இருக்கு, ஏன் அந்த ரெக்கக்னிஷன் அந்த இடத்துல ஸ்டாப், அதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு சேஞ்ச் தான் அவங்க பண்ணது. ஆமா ஆமா. ஆனா அது உங்களுக்கு எவ்வளவு பாதிக்குது. ஆமா, இப்போ எனக்கு இப்போ வரைக்கும் யாராவது ரெக்கக்னிஷன் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அது உள்ள அந்த சின்ன விஷயமே உங்களை பாதிச்சிருக்குல்ல, அதனாலேயே மற்றவங்க சொல்லும் போது இன்னும் ஜாஸ்தி சந்தோஷம் வருதுன்னு சொல்றீங்கல்ல. இந்த மாதிரி தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்னதா அவங்க பண்ற இது ரொம்ப பாதிச்சிருது. சின்ன இப்படி குழி தோண்டி வச்சிடறாங்க, எவனாச்சும் வந்து நிரப்புனானா அதுல வந்துட்டு ஆமா எக்ஸைட் ஆயிடுறாங்க, அதனாலே நிறைய தப்பு செஞ்சிடறாங்க, தப்பான டெசிஷன்ஸ், லைஃப் பார்ட்னரை தப்பா சூஸ் பண்றது, சீக்கிரமா ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடுறது, ஒரு டைம் எடுத்துக்கிறதே இல்லை, அந்த பர்சன் தெரிஞ்சுக்கிறது இல்லை, டக்குன்னு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடும் போது என்ன ஆயிடுது, அதுக்கான ஒர்க்கையும் எஃபர்ட்டையும் அதை போட்டுட்டே இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒர்க்கையும் எஃபர்ட்டும் போட்டுகிட்டே இருக்கும் போது நம்ம மட்டும் போட்டுட்டு இருப்போம், அடுத்தவங்க போடவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் அதில் அவசரமாக குச்சிருப்போம், அவங்க பொறுமையாக இருந்திருப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை, யார் ஃபர்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறாங்களோ அவங்க தானே கடைசி வரைக்கும் அதை இது பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாதா? அப்படிதான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிட்டு ரொம்ப நாள் எஃபர்ட் போட்டு ஒரு பாயிண்ட்ல அந்த சைட்லேருந்து எஃபர்ட் வரலன்னு இவங்க நிறுத்திட்டாங்கன்னா அந்த சைட்லேருந்து எஃபர்ட் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஓஹோ, அப்படி இதுவாக மாறிடும். ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து அது ஆனால் எல்லா லவ்லையுமே மாறணும், அந்த டர்ன் எப்போவுமே எடுக்கும். அந்த ஷிஃப்ட் நடக்கிறது வந்துட்டு நீங்கள் ஜாலியாக பார்க்க முடியும். இதெல்லாம் நீ எங்கள் அண்ணனோட ரிலேஷன்ஷிப்லேயே நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம்லாம் வந்துட்டு என்னோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனை தாங்குன்னு தாங்கினான். அப்போல்லாம் எங்கள் அண்ணன் வந்துட்டு அவளும் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துட்டான் ஜாலியாக, பெருசாக வந்துட்டு எதுவும் பண்ணல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவன் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு அவள் ஒர்க் எடுத்துகிட்டு போயிட்டு அவள் பிஸி ஆகிட்டா, அவளால் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்த அட்டென்ஷனை கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் இவன் லவ் பண்ணதை பார்த்துட்டு நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு இருந்தது. ஏன்னா எங்கள் அண்ணன் நான் அப்படி பார்த்ததே இல்லை. எங்கள் அண்ணன் கெஞ்சுறான், அழுறான், ப்ளீஸ்ன்றான்.
இவன்லாம் பண்ண மாட்டானேன்னு இருக்கு. ஓகே 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 அது அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிடுதுல ஒரு அது இப்படி அது சேஞ்ச் ஆகுது. நீங்க ஐ மீன் கண்குளிர பார்க்கலாம். கண் குளிர கண் கூட பார்க்கலாம்னா பரவாயில்ல. எங்க அண்ணங்கிறதுனால நீ கண் குளிர பாக்குற. எங்க அண்ணன்றதுனால நான் கண்குளிர பார்க்குறேன். பட் அது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் நடக்கும். அந்த மனுஷனுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா நடக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க நினைக்கிற இல்ல நிஜமா தான் சொல்றேன். இப்போ நீங்களே எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க ஓகேவா, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வேலை பிஸி ஆயிட்டீங்க, ஏதோ பண்ணிட்டீங்க, உங்களுக்காக அந்த பொண்ணு நீங்க போட்டதை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. அப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே 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 புரியுதா? அது அழகான மாற்றம் தான். உன்னால பண்ண முடியலையா நான் பாத்துக்கிறேன்றது தானே ஒரு ரிலேஷன்ஷிப். ஆமா 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 அந்த எஃபர்ட்ஸ் வந்து நம்ம இது பண்றது தான். அது ஒரு அழகான சேஞ்ச் தான். இவ்வளோ நேரம் இந்த கான்வர்சேஷனை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய குழந்தைகள், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், இவங்களை பற்றின ஒரு சில புரிதல்களாவது இந்த உரையாடல் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே டாப்பிக்கில் இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது NK. அன்புக்கு நன்றி. NK ஃப்ரம் ஃபைனலி.